ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா? 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம். 51 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது மேடையிலேயோ பொது வெளியிலேயோ யாரை பற்றி விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த பதிலடியை உடனுக்குடன் கொடுப்பேன். இவ்வளவு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதில் 4 பங்கு அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றலாங்களா? குறிப்பா நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வங்கி வாயில் கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்ப வந்து ரகசியத்தை சொல்லு. இங்க இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கோணி சட்டமன்ற தொகுதிக்கிற மக்கள் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றீங்க, இங்க வந்து ரகசியத்தை சொல்லுங்க. ஒரு படத்துல தங்கமலை ரகசியம்னு ஒரு படம் இருக்கு. சொல்லுங்களேன், ரகசியம் சொல்லலாம். அந்த படத்தில் வர ஒரு கதை இதுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். பொருந்துமில்ல? அந்த ராஜாவுக்கு காது பெருசாக இருக்கும். அப்போ அவருக்கு வந்து சிகை அலங்காரம் செய்ய ஒருவர் போய் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த காதை பார்த்து பதிஞ்சு போய் என்ன செய்வது என்று அறியாமல் மனைவிட்டு போய் இப்படி ராஜா காது கழுத காதுன்னு சொல்லுவார். உடனே அவர் மனைவி வயிறு வீங்கி போய் அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்லி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழியை வெட்டி அந்த ரகசியத்தை சொல்றாங்க, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத. அப்பா அவரை சொல்லி மூடிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு மரம் முளைக்குது. மரம் முளைச்ச பிறகு ராஜா வந்து ஒரு விழா நடத்துகிறார். அந்த விழாவுக்கு மிருதகம் பண்ணவனும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறார். அப்போ அந்த தளபதி புதிய மரத்தில் அந்த மிருதகம் செய்யவேன்னு சொல்லி இந்த ராஜா காது கழுத காது ரகசியம் சொன்னாங்களே, அதில் முளைத்த பெரிய மரத்தை வெட்டி அதில் மிருதத்தை கொண்டு வந்து அவர் அந்த விழா நடத்திக்கிற பொழுது மிருதத்தை அடிக்கிறார். அப்போ அடிக்கும் போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. பிறகு ராஜா கோவம் வந்துடுது, தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்படியே தெரிச்சோடி எல்லா உதிரிப்பாங்களும் அதில் இருக்கிற அந்த தவுல் இருக்கிற உதிரிப்பாங்கெல்லாம் ராஜா காது கழுத காது, ராஜா காதுகளை குதிச்சு பேசுது. அப்படி இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போய் ரகசியத்தை இதுவரைக்கும் வெளியிட்டா அந்த கதை மாதிரி ஆயிருமோ என்று அச்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல எவ்வளவு அறிவிப்பு நீட்டு கொண்டு வந்தது யாரு? மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி. அதில் திமுக அங்கம் வைத்தது. அப்பதான் 2010 டிசம்பர் 21 காங்கிரஸ் ஆட்சியில் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்போ குலாம் நபி ஆசாத் அவர்கள் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இணை அமைச்சர் நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வர் திமுக கட்சி சேர்ந்தவர். அவர் சுகாதாரத்துறை இணை அமைச்சர். அப்பதாங்க நீட்டே வெளியிடுறீங்க. கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும், அதை எதிர்ப்பது திமுக காங்கிரஸ். எவ்வளவு வேடிக்கை பாருங்க, யாரும் மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. ஆனா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கோரிக்கை நீட்டை அதுக்கு விலக்கு பெற வேண்டும். அந்த அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் நீக்குக்கு விலக்கு பெற்றாங்க. பிறகு நாங்கள் மறைவுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி செஞ்சோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்படும் அறிவிப்பு உங்க ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நமக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுனால நீட்டை நம்ம அமுல்படுத்த முடியல. இன்று வரை
நீட்டுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார் தெரியும், அவருடைய மனைவி நீட்டுக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்ற பிறகு அந்த அம்மா வெளியில சொல்றாங்க, நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. செஞ்சதெல்லாம் காங்கிரஸ் திமுக. பழி நம்ம மீது போடுவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கிறாங்க. இதுதான் ஸ்டாலினுடைய ரெட்ட வேடம், திமுகவுடைய ரெட்ட வேடம். அண்ணா திமுக அப்படி அல்ல. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை செவ்வலே நிறைவேற்றக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா? சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, பெண்கள் நடமாட முடியல, சிறுமிகள் நடமாட முடியல, பாட்டியம்மா கூட நிம்மதியா வாழ விடுற. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு போக்சோ வழக்கு நாம சொல்லல, சமூகத்துறை அமைச்சர் குறிப்பிடுறாங்க, 5 ஆண்டுல 6999 போக்சோ வழக்குகள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டது என்று சமூகத்துறை அமைச்சர் சொல்றார். அப்படின்னா போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்பட்டு பாலியல் சீண்டலுக்கு பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிற வழக்கு தான் போக்சோ வழக்கு. ஒரு மாநிலத்தில் 6999 சிறுமிகள் மீது பாலியல் சீண்டல் மூலமாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா இந்த ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அது மட்டும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு 18,000 வழக்கு இருக்குது. அவ்வளவு வழக்குகளை வைத்துக் கொண்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? அப்படியே இருக்கிறாங்க திமுக ஆட்சியில். எவ்வளவு பொய்ய இன்றைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்கார். நேற்று தினம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன், குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன், உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க, காலுக்குள்ள இருக்கிறேன், எவ்வளவு கேவலமான வார்த்தை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா, 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவர்கள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்க எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம். 51 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது மேடையிலேயோ பொது வெளியிலேயோ யாரை பற்றி விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த பதிலடியை உடனுக்குடன் கொடுப்பேன்.